ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்கு? சார் நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானும். உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும். உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். சாய் விசித்ரா. அந்த படத்துக்கு பின்னாடி வந்து தொடர்ந்து பல பட வாய்ப்புகளும் நினைச்சிருப்பீங்க. அப்படி நேரில் ஆமாம் சார். ஆக்சுவலாக சார் நாங்கள் பண்ண ஒரு விஷயம் என்ன சார், அந்த டைமில் வந்து இப்போ ஐ கேன் வெரி ஓப்பன்லி டிஸ்க்ளோஸ். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டரோட தான் வந்து தானசாருக்கு தான் வந்து நான் வந்து படம் பண்ணுறதா இருந்துச்சு. கதை சொல்லி எல்லாம் ஓகேலாம் பண்ணியாச்சு. அந்த டைமில் வந்து அதுக்கான டிஸ்கஷனுக்கு நான் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது தான் வந்து அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. அப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீ உடனே கிளம்பி வரையாடா, ஒரு முக்கியமான ஒரு ட்ரிப் ஒன்று இருக்குது அப்படின்றாங்க. கிளம்பி வந்தேன். நான் கிளம்பி அப்போ தான் பார்த்தேன் எல்டிடி தலைவர் பிரபாகரன் சார் வந்து அப்பாவை கான்டாக்ட் பண்ணி அப்பாவை வர சொல்கிறாரு. ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று பண்ணணும் கூப்பிட்றாருடா, வந்து வேறு ஒரு தொடர் மூலமாக கூப்பிட்றாங்க. அந்த டைமில் சார் வெரி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் சார் வந்து எனக்கு இருந்த ஒரு லிமிட்டட் நாலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் நடக்குது, யார் எல்டிடி, யார் மேலே தப்பு, யாருமே எதுவுமே கிடையாது. எனக்கு இருந்து ஓப்பனாக சொன்ன பண்ணால் வெக்கமேலாம் சொன்னீங்கன்னா ஒரே ஒரு என்னன்னா பிரபாகரன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இதை வந்து நான் வந்து அடித்து சோஷியல் மீடியா இது பண்ண சொல்கிறது, இது பண்ண சரின்னு சொல்லி பண்ணேன். அப்பாவோட கிளம்பியாச்சு. அது ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டென்ஸ் மூமெண்ட் தான் சார். அந்த டைமில் வந்து யாருக்குமே வந்து எல்டிடியோட எனி ஃபார்மில் லிங்க் இருந்தாலுமே இட் இஸ் டேஞ்சரஸ் சீரியஸ் இஷ்யூன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனாலுமே வந்து அப்பா தைரியமாக போயிட்டாங்க. நானும் அப்பாவும் தான் போனது. போயிட்டு என்ன பண்ணாங்க, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சார் 4 மாதம் வந்து அப்பா டைரக்டர் மைண்டோடைய ஒர்க் ஷாப்பில் உட்கார்ற ஒரு மொமெண்ட் எனக்கு கிடச்சிச்சு சார். அதே மாதிரி 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க சார். 1991 ஒரு ஷார்ட் ஃபிலிம், அப்புறம் பனிச்சம்பரம் ஷார்ட் ஃபிலிம். எனக்கு தெரிஞ்சு சார் ஆக்சுவலாக அப்பாவுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்ஸ். 2 ஷார்ட் ஃபிலிமே எக்ஸலன்ட் ஷார்ட் ஃபிலிம். இந்த போராளிகளுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. ஆமாம் சார், போராளிகளுக்கு வந்து கம்ப்ளீட் சார். அந்த டைம் வந்து சார் தேவர் வெரி ஷார்ட் ஆஃப் தமிழீழம் சார். அவங்களுடைய வாழ்க்கையை வெறும்னா போரில் முடிச்சிருக்கான்றதுக்காக யாருக்கு என்னென்ன பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாரையும் குரூப்பாக பிரிச்சிருந்தாங்க சார். இவங்களுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட், இவங்களுக்கு ஆர்கிடெக்டில் இன்ட்ரெஸ்ட், இவங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட், இவங்களுக்கு ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு, இவங்களுக்கு சிங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு தே brought in தி பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த குளோப் சார். அதில் அப்பா மேலே அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு மரியாதை சார். ஸோ கூப்பிட்டு இவங்களை வந்துட்டு இது பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே சார் தங்களுடைய விஷயங்களை வந்து வேர்ல்டு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மீடியா, ஃபிலிம் மீடியான்றது ஒரு பவர்ஃபுல் டூல்ன்றது ரொம்ப தெரிஞ்ச ஒரு சார். அது மூலமாக வந்து அப்பா வந்து கூப்பிட்டு அமிச்சு இது பண்ணி ஸோ அப்படி இப்போ பண்ண அதுக்கு பிளான் பண்ணப்பட்டதுனா வந்துட்டு ஃபுல்லாகவே சார். மகேந்திரனும் பிரபாகரனும் முதல் முறையாக சந்தித்த போது நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்களா? ஆமாம் சார். ஃபஸ்ட்டு போயிட்டேன் சார். இங்கேருந்து போகும்போதே ஒரு ஃபேஷினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு சைக்கலாஜிக்கலே ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகுது சார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் பண்டாரநாயக்கா ஏர்போர்ட்டில் இறங்கிட்டோன்னாங்க. நைட் ட்ராவல் வந்து நைட்டு ஒரு 1:30 மணி 2 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க சார். ஒரு 7 மணி நேரம் ட்ராவல் சார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தளம் செக் போஸ்ட்னு ஒன்று இருக்கும் சார். புத்தளம் செக் போஸ்ட்டில் வந்து பார்த்தா அது ஸ்ரீலங்கன் செக் போஸ்ட். அது அங்கே தான் ஃபுல்லாக உங்களை ட்ரில் எடுத்து கம்ப்ளீட்டாக பாஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் இது பண்ணிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்கன்றப்ப இது மாதிரி வந்து ஜாஃப்னா போகிறேன். ஜாஃப்னா யாரை பார்க்க போகிறீங்கன்னா சித்ரலட்சுமி சாரை பார்க்க போகிறேன் அப்படின்னா அங்கே ஒரு சித்ரலட்சுமி சாரை இவங்க உருவாக்கி வச்சிருப்பாங்க சார். கிராஸ் செக் பண்ணாலே ஆமாம் சார் நான் ஜானை வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், 1 மணிக்கு வரேன்னு சொன்னார், லஞ்சுக்கு வரேன்னு சொன்னார்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃபைன் சொல்லிட்டு அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் சார் தேர்ஸ் அ பிளேஸ் கால்டு நோமேன்ஸ் லேண்ட். ஒரு 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 ஜெர்மன்காரர் ஒருத்தர் மட்டும் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் வச்சுட்டு ஒரு பெரிய டேங்க் வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. தட் லேண்ட் டசன்ட் பிலாங் டு எல்டிடி நார் ஸ்ரீலங்கன் பீப்புள். தட்ஸ் தே கால்டு நோமேன்ஸ் லேண்ட். அதுக்கப்புறம் வந்து எல்டிடியோடைய செக் போஸ்ட் வரும் சார். அந்த செக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் த மோஸ்ட் டைட்டஸ்ட் செக்யூரிட்டி சார் நார்மலாக. பட் இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் போய் இறங்கினோடனே டைகர்ஸ் முக்கியமான அஃபிஷியல்ஸ் வந்துட்டு ஒரு லேமினேட்டட் ஒரு ஃபோட்டோ சார், பிரபாகரன் சார் ஃபோட்டோ போட்டது ஃபுல்லாக வந்து அதில் வந்து எழுதியிருக்கும் சார். இவர் நமது விருந்தினர், இவரை வந்து செக்யூரிட்டி மெஷர்லேருந்து விடுவிச்சிருங்கன்னு சொல்லி அதை ஒட்டிடுவாங்க சார். ஒட்டின உடனே எங்களுக்கு இந்த செக்யூரிட்டி மெஷர் இல்லாமல் நாங்கள் நேராக வந்து கிளினிச்சுக்குள்ளே போயிடுவோம். நாங்கள் அப்படி தான் வந்து உள்ளே என்ட்ரி. நாங்கள் போய் தங்குறது வந்துட்டு லேக் வியூ கெஸ்ட் ஹவுஸ்னு தங்கியிருக்கோம். நாங்கள் அதில் வந்து மாடி ஏறுற ஒரு சின்ன லேண்டிங் இருக்கும் சார். அங்கே வந்து லைஃப் சைஸுக்கு 2 ஃபோட்டோ இருக்குது சார். ஒன்று வந்து நார்மல் சஃபாரியில் பிரபாகரன் சார், அது இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய யூனிஃபார்மில் இருக்கும் சார். ஸோ அங்கே ஒரு 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா சார் அவங்க சம்மந்தப்பட்டவங்க புலித்தேவன் சார், அது சேரன் சார், அது தமிழ்ச்செல்வன் சார், அது இவங்கெல்லாம் வந்து அப்பாட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்க பேச நம்மளுக்கு ஒரு ஃபேஷினேஷன் கிரியேட் ஆகும் சார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாரியரை பார்க்க ஒரு நமக்கு ஒரு பிம்பம் ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். திடீர்னு சொல்லுவாங்க, அண்ணன் காலையில் சிற்றுண்டி சாப்பிட்றாதுங்க, அண்ணன் நாளைக்கு வந்து அண்ணனை சந்திக்கிறது இருக்குது. சரி ஓகேங்க. காலைல அப்பாவும் கொண்டு போன புக்ஸ் எல்லாம் எழுதிட்டு அவர் பேர் சைன்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே கூட்டு போவாங்க. சங்கி போகிற இடத்துல நிறுத்துவாங்க. உள்ளே போயிட்டு பேசிட்டு வருவாங்க. அண்ணன் சின்ன ஒரு பிரச்சனையாச்சு,
அதனால் இப்போ சந்திக்க இயலாது, நீங்கள் இன்னொரு நாளைக்கு சந்திக்கலாம் ஓ அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுடுவாங்க சார். ஆ. ஒரு நாள் டின்னருக்கு அதே மாதிரி தான் இருட்டில் கூட்டு போனாங்க. இருட்டில் போய் 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 பண்ணி வாசல் ஒரு வீட்டு வாசல் நிறுத்தினாங்க. உள்ளே போய் பேசுனாங்க, இது போனாங்க. அண்ணன் மன்னித்து கொள்ளுங்கள், ஒரு சில சம்பவம் நடந்து விட்டது, இப்போ சந்திக்க இயலாது, அண்ணன் சந்திக்க இயலாது, நீங்கள் இன்னொரு நாள் சந்திக்கலான்ட்டு. எனக்கு ஒரு 2-3 மீட்டிங்கில் புஷ்ஷுன்னு எனக்கு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்புறம் என்ன பண்ணேன், காட்டுவீங்களா காட்ட மாட்டீங்களா அப்படின்னு நான் நச்சு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சேருன்னு சொல்லி அவர் ஹீஸ் நோமோர்னு வச்சுக்கோங்களேன். சார் என்ன சார் காட்டுவீங்களா காட்ட மாட்டேங்க சார், போகிறீங்க வரீங்க பார்க்கலாமே. இதில் ஒரு 10 நாள் போயிருக்குமா? அதில் ஒரு 10 நாள் போயிருங்க சார். இதில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா சார், இது தமிழ்ச்செல்வன் சாருடைய ஒய்ஃப், அவங்க வந்து அப்பாவை வந்து சந்திக்கிறாங்க. இது மாதிரி வந்து அவங்க ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. அங்கே வந்து ஒரு நாட்டிய நாடகம் இருக்குது, வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, நீங்கள் வந்து பார்க்கணும் நாட்டிய நாடகத்தில். அப்போ சொன்னாங்கம்மா நான் என்னம்மா பண்ண போகிறேன், இல்லை உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்பா போய் உட்காந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து திலகராஜ் சாரி வேறு நம்ம சேர்லதன் வந்தார். அண்ணன் ஒரு நிமிஷம் வாங்க அண்ணன் சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்த இதுக்கு பின்னாடி ஒரு அறை ஒன்று இருக்குது, அங்கே தான் உட்கார வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தா தி மேன் இருக்கார் சார். அது ஒரு சினிமா சீன் மாதிரியா சார், அப்படியே உட்காந்துருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இவ்வளோ நாள் அவரை பற்றி கேட்ட ஒரு பிம்பம், இந்த 10 நாளாக எல்லாரும் ஏற்படுத்தின பிம்பம், பார்க்க போகிறோம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுறோம். அந்த ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. இந்த டோருக்கு பின்னாடி அவர் இருக்காரு, டோர் லைட்டு திறந்துருக்குது. அப்போ அப்பா கேட்குறாங்க, சரா நான் ஏதாவது கோடு இருக்கா, இப்படி தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும், இப்படி தான் கூப்பிடணும், அதில் ஒன்றும் இல்லைங்க, உங்களை எப்படி தோணுதோ எப்படி கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. சரி சரி தம்பி என்ற தம்பி, பிரபாண்டா எப்படி என்ன கூப்பிடுங்க. சரி கொரோனா சார் டமான டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்து அண்ணே கண்ணனை நான் காக்க வச்சிடறாங்க, எப்படி இருக்கீங்க இல்லை கூப்பிட்டு விட்டார். பொண்ணு சார் ஒரு டேபிள் இதெல்லாம் இருக்குது. அவருக்கு பின்னாடி வந்து 2 பேர் வந்து அந்த AK-47 இருக்கிறாங்க. அவங்க என்னென்னா அப்படியே நம்ம கண்ணையே பார்த்துட்டு இருப்பாங்க சார், கண்ணையே பார்த்துட்டு. எனக்கு என்னென்னா எல்லா வாட்டி மீட் பண்ணுறப்ப இங்கே லைட்டாக அரிக்கும், நமக்கு ஏதாவது இப்படி நம்ம டப்புனுவாங்களோன்ற மாதிரி நமக்கு ஒரு பயம் வேறு இருக்கும். அது பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம சினிமாவுக்குன்னு ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுவோம் சார். இப்போ ஒரு நேம் SP சௌத்ரின்னு இருக்கணும், அந்த உட்கார்ற பாஷர் அது அப்படின்ட்டு. இந்த பிம்பம் எதுவுமே இல்லாமல் சார், இந்த ஆரா எதுவுமே இல்லாமல் சராசரி பேசுகிறேன். அண்ணன் உங்களை தெரியுமா, உதிரி பூக்கள்ல வந்து வாத்தியாருக்கு நீந்த தெரியாதுன்னு சொன்னப்போ இதுதான் படத்தோட இறுதி காட்சி, அவருடைய நான் அப்பே கண்டுபிடிச்சேன் பேசிட்டு இருக்காரு. எனக்கு சார் ஆனஸ்டாக சொன்னது, அவர் இல்லை வேற யாரையும் நம்மகிட்ட காமிச்சு நம்ம சார் நம்ம ஜென்ரலாக எதிர்பார்ப்போம் அந்த ஆரா வைப்ரேஷன் அப்படி லுக்கு இருக்குன்ட்டு. இந்த இலக்கணத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்காங்க. அதெல்லாம் எங்கே காட்டணுன்ற மாதிரி இருக்காங்க. கடைசி வரைக்குமே சார் கொஞ்ச நேரத்தில் வந்து இது அந்த கப்படுங்க அப்படி சொல்லிடுவோன்ற அளவுக்கு எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குது சார் அது. ஸோ வந்து இப்போ கலோக்கில் பேசுகிறாரு, போகிறாரு, வராரு, இதில் எங்கேயுமே இல்லாது ஒரு சார். இப்போ நான் வந்து அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 13 மாதம் இருக்குது சார். ஒரு 2 வாட்டி மீட் பண்ணியிருப்பேன் நான். தமிழ்ச்செல்வன் சார் கண்டினியூஸாக ரெகுலராக மீட் பண்ணுறது யாருமே இல்லை சார். தலைவர்லேருந்து ஆரம்பித்து தமிழ்ச்செல்வன் சார்லேருந்து ஆரம்பித்து யார் புலித்தேவன்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே சூசை ஈசை எல்லாருமே சார். நோபடி ஹஸ் மேட் அஸ் ஃபீல் தட் ஐ எம் ஸ்டாண்டிங் சம்படி, ஒரு உலகமே பார்த்து பிரமிக்கிற ஒரு வாரியர் கூட நிற்கிறேன், அந்த ஃபீலிங்கே கிடையாது. அவங்க அடிக்கிற ஜோக்கு எல்லாம் பார்த்தா எங்களுக்கு வந்து அப்போ தான் அப்போ நம்ம சினிமாவில் எவ்வளோ தப்பாக நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 2 மணி நேரத்தில் ஒருத்தர் கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக சில வித்தைகள் பண்ணுறோம் நம்ம இது. பட் ரியல் லைஃப்பில் இந்த சோகால் வீரர்ஸ் ஆர் நாட் லைக் தட். அவங்க சார் நீங்கள் இங்கே வீடியோ பார்த்துருப்பீங்க, குரலுமே நாட் வெரி கம்பீரமான குரல் கிடையாது சார். சிங்களாமி இந்த வருஷங்களுக்கு அப்படி காதலே விழாது. ஒரு இப்போ நம்ம கேட்போம் ஹிட்லர் அப்படியே ஜனம் கத்துறேன், அந்த மாதிரியுமே கிடையாது சார். சாஃப்டாக பேசுகிறாரு, சாஃப்டாக இருக்குது. அப்போ தான் நினச்சேன் வந்து சினிமாவில் நம்ம போர்ட்ரே பண்ணுறதுக்கும் நிஜ வாழ்க்கையும் டிஃப்ரென்ஸ் இது அப்படின்ட்டு. பட் லாஸ்ட் வரைக்குமே சார் நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்ன அவர் பார்த்துக்கிட்ட விஷயன்றதெல்லாம் கிரேட் சார். மகேந்திர மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாங்க சார். வே டு ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு புக்கு அடையல் பாலசிங்கம் எழுதினது. வில் டு ஃப்ரீடம் சொல்லிட்டு பாலசிங்கம் எழுதின புக்கு ப்ரெசென்ட் பண்ணி அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து சென்னைக்கு வந்து கிளம்ப போகிறேன் நெக்ஸ்ட் டைம். கையெழுத்து போகிறேன், நான் பார்த்து இந்த கையெழுத்து போதுங்க கிழிச்சுன்றா, நாளைக்கு சென்னை போய்ட்டு யார் தெரியுமா இதில் என்ன DNA பிரிண்ட் பண்ணுறது தெரியுமா ரேஞ்சுக்கு நான் இதாகிறேன். நான் இந்த புக்கை கொடுத்தோன்னு சார் கொடுத்துட்டு நான் தேங்க்யூ சார் அது கொடுங்க அப்படின்னு இதை சுவிஸ்ஸு காமிச்சு அங்கே காமிச்சு அதுக்கப்புறம் ஜானனை வீட்டுக்கு கொண்டு போய் சார் அந்த மாதிரி பார்த்துருங்கட்டார். எனக்கு புக்கு போயிடுச்சு மாட்டேங்குது, புக்கு எப்போ மறுபடியும் வரும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் என்ன ஒரு சாடிஸ்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு பேஜ் கிழிச்சிட்டானா போச்சு என்று சொல்லிச்சு. அப்புறமா பார்த்தா பாக்ஸை பேக் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி சார் எப்படியாவது புக்கை கொண்டு போயிடுறேன்,
அண்ணன் பெசகாக எல்லா ஏர்போர்ட்லையும் அண்ணனோட கையெழுத்து இதாக இருக்குது, பெசகா போயிடும் ஆள் அப்புறம் இதாகிடும் சார். நான் பார்த்துக்கிறேன் சார், இப்படி கொடுங்க சார், நான் கொண்டு போனேன் சார். இந்த புக்கு எப்போ வந்து சேரும் வேறு கிடையாது. நானும் சஞ்சயோட அசிஸ்டன்ட் கேமராமேன் சஞ்சய், அசிஸ்டன்ட் ப்ரமோட் சார், 3 பேரும் சார். காலையில் 6 மணிக்கு எத்தனை மணிக்கு ஓப்பன் வச்சுருது, 6:30 மணிக்கு புத்தளம் செக் போஸ்ட் ஓப்பன் ஆகிடுச்சு சார். ஃபுல்லாக வந்து செக்கிங் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டாக நாங்கள் போன வண்டியை ஃபுல்லாக சாசிஸ் முழுக்க செக் பண்ணுவாங்க சார். ஸ்ரீலங்கா பண்ணி முடிச்சு இது பண்ணியாச்சு. அப்போ வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. வண்டி கொஞ்சம் தள்ளியே வந்துருச்சு. சஞ்சய் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இது பண்ணார். நான் புக்கை கையிலே வச்சுருந்தேன் சார். குறுப்புன்னு சொல்லி ஒரு டிரைவர் என்ன பண்ணாப்புல, எங்களுடைய பாக்ஸ் ஒன்று இருக்கும் சார், இந்த பாக்ஸை செக்கிங்க்கு போகுது சார். ஹேண்டுக்கு நடுவில் நம்பர்ஸ் இருக்கும், லாக் நம்பர். அவன் எடுக்கும்போது லாக் ஆகிடுச்சு. அவன் அங்கேருந்து அண்ணன் இதை ஒட்டி திறந்து கொடுக்குறீங்களா அப்படின்னா, சார் நல்ல தூரத்தில் இருக்குமே சொல்லிட்டு புக்கை இப்படி ஓப்பன் பண்ணி சீட்டில் இப்படி வச்சுட்டு நான் போயிட்டேன் சார். போயிட்டு கொஞ்ச நேரத்தில் தட 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 அப்படின்னு ஒரு சவுண்டு. திரும்பினா துப்புன்னு வந்துட்டாங்க இந்த புக்கு கிட்ட. ஒருத்தர் கையில் புக்கு இருக்குது. அவன் இந்த குறுப்புன்னு ஓடி போய் சொல்கிறான். அவன் என்னமோ சிங்களத்தில் பேசுகிறான், போகிறான் வராங்கிறான், தப்பன்னு எங்கிட்ட ஓடி வர்றான். இது பண்ணால் அவன்கிட்ட வந்து, அண்ணன் தமிழில் கதைக்காதீங்க, இங்கிலீஷில் கதைங்க, யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு 500 ரூபாய்க்கு வாங்க தான் சொல்லுங்க, நீங்கள் பயத்தை காமிச்சிடாதீங்க, தமிழில் பேசுகிறாதீங்க அப்படின்னா. எனக்கு சார் உண்மை வேர்த்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஆனால் நேராக பொண்ணு எல்டிடி சப்போர்ட்டர் அப்படின்றான். நான் ஒன்று என்னென்னமோ வளர்றேன் சார். இதில் என்னென்னா சார், ஒரே இதுன்னா சென்ட்ரலில் வந்து ஒரு 20-25 பக்கத்துக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் இருக்குது சார். ரொம்ப ரேர் ஃபோட்டோகிராஃப்ஸ். எம்ஜிஆர் சார் வந்து பார்த்தது போனது, அப்புறம் வந்து புலி ஒரு பிரபான் சார் வச்சுருந்தது, அப்புறம் ஏதோ ஒரு சின்ன ஒரு இந்த ஃப்ளைட்லேருந்து ஒரு பாலசிங்கத்தை ரிசீவ் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன தான் பெரிய வார் வேஜ் ஆனாலுமே அங்கே இருந்த சோல்ஜர்ஸ்க்கு எல்லாருமே அந்த ஃபோட்டோஸ் ஃபேசினேட் ஆகுது. திருப்பி எனக்கு என்னென்னா, யாராவது ஒருத்தர் புக்கை மூடிட்டு ஃபஸ்ட்டு பேஜை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தமிழ் தெரியலன்னா கூட க்ளீனாக தெரியும் இது யாரோட கையெழுத்துண்டு சார். எனக்கு அப்படியே இருக்குது. என்னென்னமோ சொல்கிறேன் சார். சார் ஐ ஹேவ் அ ஃப்ளைட் டு கேட்ச் ஆன் 1 o'clock மை ஜஸ்பான் பேபி சார். அதாவது எனக்கு குழந்தை இருக்கியா, சுட்டுக்கிட்டு வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையெல்லாம் சுற்றிடு சார். புக் நான் தான் சார், தட் புக் இஸ் அ ப்ராப்ளம், யூ கீப் இட். எனக்கு என்ன முதல்ல இங்கேருந்து போயிட்டா பெட்டர்ன்ற மாதிரி இருக்கு. உடனே பார்த்தா போட்டோம் என்ன சொல்லிட்டு வந்துட்டோம் சார். வந்தோன்னே எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றிச்சு. நார்மலாக நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது சார் சில ஹாட் மொமெண்ட்ஸ் பிளேசஸ் இருக்கும் சார், தமிழர்களுக்கு ப்ராப்ளம். அந்த இடத்துலலாம் டைகர் சம்மந்தப்பட்ட யாராவது வந்து என்னை மீட் பண்ணிட்டு போவாங்க. ஒரு ஜூஸ் கடை, ஒரு ஃபர்னிச்சர் கடை, இல்லை டிம்பர் கடையில் என்ன அண்ணன் நீல்குழும்பு தாண்டிட்டாங்க, அவனுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை, அந்த அண்ணன் தாண்டிட்டாங்க, இப்படி மட்டக்களப்பை தாண்டிட்டு அவனு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த பிரச்சனை ஆனோடனே என்ன பண்ணுறேன், டிரைவர் வந்து சார் புக்கை கொடுத்துருங்க, ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. எனக்கு என்ன, நான் இவ்வளோ ஒரு எபிசோடுக்கு அப்புறம் எப்படி நான் அந்த புக்கை கொடுப்பேன்ற மாதிரி வச்சுருந்தேன். புக்கை தூக்கி டஃபல் பேக்கில் தூக்கி வைங்கன்னு சொல்லி புக்கை தூக்கி உள்ளே வச்சுட்டேன் சார். வச்சு இது பண்ணிட்டேன். அனுராதபுரம்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கேங்க சார். இட்ஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ், ஃபுல் புத்திஸ்ட் டெம்பிள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது சார். அனுராதபுரம் அப்படி திரும்பன்னு பார்த்தா ஒரு டேங்க்கு, மாஸ்க்டு ஆர்மி சார். ஆர்மி பீப்புள் ஆர் நாட் சப்போஸ் டு வேர் மாஸ்க்கு போட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே நிறுத்தினாங்க. இவன் சும்மா இல்லாமல் குறிப்பிட்டு வந்து அண்ணன் அங்கே கூட்டம் இருந்தது விட்டுட்டாங்க, இப்போ 2வது மாடி கொண்டு போகிறேன். 2வது மாடின்றது ஜென்ரலாக இன்ட்ராகேஷன் என்கவுண்டர். எனக்கு கிட்டினஸ்ஸு அப்படியே அழுக முட்டிக்கிட்டு வருது. இது நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு டிக்கியை ஓப்பன் பண்ணாங்க. அந்த கன்னுடைய நைஃப்லேருந்து என்னுடைய பேக்லேருந்து எல்லாம் துணியெல்லாம் ரோட்டில் தூக்கி போடுறாங்க சார். ரோட்டில் எடுத்து போடுறாங்க. நான் அப்படியே உட்காந்துட்டே இருக்கேன். நான் திட்டின்னு அவனுக்கு ஏதோ அந்த இருட்டில் பார்த்தேன்னு வரீங்க சார். அரமானின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃப்யூம் இருக்குல்ல சார், பிளாக் அரமானின்னு அப்போ வந்துருக்கு சார். அது வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்படி இருக்கும் சார் ஷேப். அது வந்து சொரசொரன்னு இருக்கும் ஒரு மாதிரி. அவனுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே வெப்பன் அப்படின்னு, அது கரெக்டாக புக்கு கிட்டே இருக்குது சார். வெப்பன் அப்படின்னு நோ சென்ட் பெர்ஃப்யூம் சொல்லி ஓப்பன் பண்ணி சிக்கன் அடித்தேன். யூ வாண்ட் அப்படி நோ கோ அப்படின்ட்டான். அந்த பெர்ஃப்யூம் அன்றைக்கி வந்து புக் எடுத்துருப்பான் சார். அவன் எடுத்துன்னு பார்த்தா நீல்கொழும்பு வந்துன்னு அவங்க நாட்டில் வந்து இல்லைன்னா மகேந்திர மாஸ்டருக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, தமிழ்ச்சன் சார் எனக்கு புக்கை தயவு செஞ்சு கொடுத்துருங்கன்னு. நான் சார் நான் இவ்வளவுக்கு தாண்டிட்டேன், இதுக்கப்புறம் இது விடவே மாட்டேன் சார் நான் சொல்லி எப்படின்னா பிரச்சனை ஆகும். நான் லக்கிலி சார் பிக்கஸ்ட்டு ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஸ்கேனர் ஒர்க் பண்ணல சார், மேனுவல் செக்கிங் தான். அவங்க என்ன சொல்லியாங்க, கையெழுத்து வந்து ஸ்கேனரில் வந்து மாட்டோம் அப்படின்ட்டுருந்தாங்க. ஸோ பார்த்தா ஸ்கேனர் ஒர்க் பண்ணல. நாங்கள் ஏற்கனவே லேட்டுன்னு சொன்னு பார்த்தா அவன் அர்ஜென்ட்டாக இது பண்ணால் புக்கை நான் கையில் வச்சுருந்தேன். ஸோ அவன் புக்கை வந்து ஒரு பொருட்டாக நினைக்கல. பண்ணிக்கின்னு செக்இன் பண்ணி ஃப்ளைட் ஏறி மேலே டேக் ஆஃப் ஆகிட்டு அம்மா வேண்டு அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, அங்கே இறங்கப்புற பிரச்சனை வரும் பாருங்க அப்படின்னாங்க. அவர் பார்த்தா லக்கிலி வந்து வரல சார். இந்த விஷயம் வந்து அப்போ ஒரு அரசியல் புரட்சிலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சுது சார். இது வந்து இவங்க வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க, சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது என்ற அந்த டைமில் ஆனந்த விகடன் வந்து பார்த்திங்கன்னா சார் ஒரு ரைட்டப் ஒன்று எழுதிட்டாங்க. இது மாதிரி வந்து தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு வந்து இயக்குனர் மகேந்திரன் ஜான் மகேந்திரனும் சேர்ந்து வந்து
நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இவர் விரைவில் இவர்கள் மேல் சிபிஐ நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி ஒரு ரைட்டு வந்துருச்சு ஆ. ஜூனியர் உடனே ம். வந்த உடனே ஃபேமிலியும் பயந்துட்டாங்க, எல்லாரும் பயந்துட்டாங்க. அதெல்லாம் என்னாச்சு சார், அந்த டைமில் நான் யார்கிட்டலாம் ஃபிலிம் பீப்புள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுமோ அவங்க காஃபி சாப்பிட்றீங்களா சாப்பிட்டீங்களா கேட்க மாட்டேன். ஏன் இன்னும் உங்களை அரெஸ்ட் பண்ணல, ஏன் இன்னும் உங்களை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு. எனக்கு என்ன எங்கே ப்ரிவியூ பண்ணாலும் சார் யார் பார்த்தாலுமே என்ன சார் யூடியூப்லாம் உங்கள் வீடியோஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, எப்படி இன்னும் உங்களை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க இதே வந்துட்டே சார். எனக்கு அதனால என்னாச்சுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்களுக்கு டெஃபினெட் ஐ டோன்ட் பிளேம் தம் சார். ஒரு ப்ராஜெக்ட்னு பேசப்போட எனி டைம் எதாவது நடக்கலான்றப்பவே வந்து தம்பி கொஞ்சம் இப்போ வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அப்பாவுக்கே தெரிஞ்சது, இதனால எனக்கு வந்து ப்ரொஃபஷனலாக எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு செக் வரும்னு சொன்னேன். என்ன பண்ணிட்டாங்க, ஐபியை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாது, யார் யார் போய் என்னென்ன பண்ணுறாங்கன்றது எல்லாம் அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அவங்க வந்து காமன் பீப்புள் மாதிரி கிடையாது. ஸோ நம்ம 2 பேரும் என்ன பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியாது. இது மறைக்க வேண்டிய விஷயமே கிடையாது. சொல்ல அப்படின்னா குமுதம் தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட்டர் கூப்பிட்டு அப்பா வந்து குமுதம் அட்டப்படத்துலேயே ஃபோட்டோவோட ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. ஆமாம் நான் சந்தித்தேன், இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸோட கம்ப்ளீட் ஃபோட்டோஸோட கொடுத்து, ஆனால் முழுக்க எங்கள் சந்திப்பில் வந்து நாங்கள் சினிமாவை பற்றி தான் பேசினோமே தவிர எந்த அரசியலும் பேசவில்லை அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. தட் பிகம் ஹியூஜ். அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு ரிலீஃப் இருந்தது சார். பட் பை த டைம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சார், அது எனக்கு திருப்பி போய் இவங்களை போய் கன்வின்ஸ் பண்ணி என்ன அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு எதுக்குன்னு சொல்கிறேன். பேசாமல் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் இன்டு ரைட்டிங் சார். இதுக்கு நடுவில் நீங்கள் உங்களுக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணீங்களே, இது வந்து அந்த காலகட்டத்தில் நடந்தது? அதே காலகட்டத்தில் சார், அதே காலகட்டத்தில். அப்போ சார் மகேந்திர சார் அங்கே இருந்தார்? இல்லை சார், அப்பா வந்து ஒரு 4 months வந்துட்டாங்க சார். என்னென்ன சார் அந்த டைமில் வந்து என்ன சார் வார் ஸ்டிக்கன் அப்படின்னால சில சங்கடங்கள் என்னென்ன சார், நைட் என்ன கம்ப்ளீட் கிளிநொச்சி வில் பி ரன்னிங் ஆன் ஜென்ரேட்டர் சார். ஸோ நைட்டு வந்து கட் பண்ணுவாங்க சார் கரண்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபேனு கூட இல்லாமல் தான் இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் அப்பா கொஞ்சம் ஒரு அப்பா ஏஜுக்கு வந்து இஸ் நாட் குவைட் கம்ஃபர்டபுள் வித் இட். ஸோ அப்பா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு படமாக பண்ணலாமே அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொன்னேன் சார், இது ஒரு பெரிய ஹியூஜ் டாபிக், இது வந்து வேறு யாரும் ஹேண்டில் பண்ண நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ஐ வாஸ் மென்ஷனிங் குவைட் நேம்ஸ் சார், பிக் நேம்ஸ். அந்த கண்டென்ட் மேலே வந்து பயங்கரமான ஒரு ஹோல்டு இருக்கிறவங்க, பயங்கரமான ஒரு உணர்வாளர், அவங்கன்னா இந்த படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னு நினச்சி நாங்கள் போய் மீட் பண்ண ஒரு 4-5 பேர் வந்து பயங்கரமாக வி வர் டிசப்பாயிண்டட் சார். ஒரு 4 டேரக்டரை சந்திச்சோம் சார். லண்டன்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார், ஒருத்தர் திலகராஜன் ஒருத்தர், அப்புறம் 2-3 பேர் வந்து அவங்க சார்பாக வந்தாங்க. நான் தான் போய் இவங்க எல்லாரையும் காரில் கூட்டிகிட்டு போய் மீட் பண்ணுறேன். எல்லாரும் என்னென்னா அந்த டைமில் த மொமெண்ட் வாஸ் வெரி ஹாட் சார். நீங்கள் இலங்கைக்கு போய் படம் பண்ண இந்த இயக்குனர்கள் அவங்க வந்து பயந்துட்டாங்க சார். பயந்துட்டு என்னென்னா இல்லை யோசிக்கிறோம் டிசப்பாயிண்ட். அவங்களுக்கு என்னென்னா வெளியெல்லாம் பேசும்போது இப்படி பேசிட்டு நம்ம ஒரு படம் எடுன்னு சொல்கிறோம் சார். இத்தனைக்கும் சார் தேவர் ரெடி டு பே சார். எதுவும் வந்து இதெல்லாம் கிடையாது, சோஷியல் சர்வீஸ் கிடையாது சார். அவங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ நாங்கள் பண்ணுறோம், வந்து பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணாங்க. வாங்குற சம்பளத்தை கொடுக்க தயாராக இருக்கும் நாங்கள். பட் என்னென்ன இவங்க எல்லாருக்குமே அந்த தொடர்பில் போனால் இங்கே என்ன கான்சிக்வன்ஸ் வரும், என்ன ரியாக்ஷன்ஸ் வரும் அது அப்படின்றது பயந்தாங்க. அதுலேயும் வந்து அதை நான் தப்பு சொல்லலை சார். அந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு என்னென்னா திடீர்னு நம்ம கூட சுற்றி இருக்கிற ஜானு ஆனால் பேசாமல் நீங்களே பண்ணுங்களேண்ணே, இதில் என்ன இருக்குது, எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க, ஏற்கனவே நல்ல பழக்கம் 13 வருஷம் இருந்து 13 மாதம் இருந்து வாங்க சொல்லிட்டு இது பண்ணிட்டு அப்படி தான் ஓவர் நைட்டில் ஒரு டெசிஷன் எடுத்தாங்க சார். கதை நான் தான் பிடிச்சேன் சார். நான் தான் என்னென்ன சார் அந்த கதை ஃபார்ம் பண்ணும்போதே எங்களுக்கு இருந்த ஒரு சின்ன ஒரு என்ன சார், முழுக்க ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போனால் ஏன்னா அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா சார் அவங்க 24/7 டிவிலையும் ரேடியோலையும் நடக்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ரிலீஃப் வந்து நம்ம தமிழ் படம் தான் சார். இலங்கை தமிழர்களுக்கு வந்து அப்ராடில் இருக்க அத்தனை பேருக்கு வந்து நம்ம தமிழ் படம் தான் ஒரு ரிலீஃப் அப்படின்றப்ப திருப்பி அவங்க சோகத்தையே போய் அவங்ககிட்ட கொடுக்கணுமா அப்படின்னு ரொம்ப சினிமாத்தனமாக போனாலுமே நம்பகத்தன்மை இல்லாமையும் போயிடுமேன்றதுக்காக கொஞ்சம் ஒரு பயாமீடியாவாக இப்படி ஒன்று நடந்தால் எப்படி இருக்கும். ஒரு டாக்டர் இடப்பேர் வைப்ப சந்தித்த ஒரு டாக்டரை வந்து தேடி போகிறாங்க, அவன் இப்போ எங்கே இருக்கானா இல்லையா, கடைசியில் அவனை மீட் பண்ணான்னு நம்பிடா. அந்த ஃப்ளாஷ்பேக்ஸில் நடந்த மேட்டர் மட்டும் ஒரு சினிமாக்கான ஒரு சின்ன ஒரு ஹூக்கு எலிமெண்ட் மட்டும் வச்சுட்டு நம்ம கொண்டு போகலான்னு சொல்லி தான் வந்து பண்ண ஆரம்பிச்சது. தூண்டிலா அவ்வளோதான் சார். பண்ணது ஆணிவர் படத்துடைய டைட்டில் இது. பண்ண ஆரம்பிச்சுன்னா பார்த்தீங்கன்னா சார் இது சரி கொஞ்சம் ஒரு ரொம்ப அன்னோன் ஃபேஸ்ன்றதோட ஏற்கனவே அவங்க சில குறும்படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நோன் ஃபேஸ் நான் பெட்டர் சொல்லிட்டு இங்கே 2-3 ஆர்டிஸ்ட்டை போய் நான் அப்ரோச் பண்ணது. அதில் ஒரு பிரபலமான ஒரு நடிகர் அவர் உடனே என்ன பண்ணார், அவர் வந்து கேள்விப்பட்டே சொன்னார், நீங்கள் வந்து எல்டிடி படம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், இல்லை எல்டிடியை பற்றி படம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், எய்தர்வே ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் சொல்லிட்டு சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு என்ன சொல்லுது என்ன ஒரு ஆர்வ கோளரில் வந்து டக்குன்னு சார் தெரியுமா சார், அவர் ஃபோன் பண்ணி வாங்க நான் பண்ணுறேன். சரி என்ன சொல்கிறீங்க அப்படி சொன்னாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாகிட்டாங்க. அவர் வந்து எனக்கு ஒன்று கொடுத்த கண்டிஷன் சார். ஸோ ஆக்சுவலாக வந்து சார் அந்த படம் முடியும் போது வந்து எல்லாம் கிளம்பிட்டாங்க. எடிட்டிங் நான் மட்டும் தனியாக வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அப்போ பார்த்தா சொல்கிறாங்க, அண்ணே சார் 30 வருஷமாக வாரண்ட் இருக்குது சார், இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் சார். அப்போ தெளிவாக சொல்கிறாங்க, அண்ணே அடுத்த வாட்டி வரும்போது நாங்களாம் இருக்க மாட்டோம்.
கனடாவில் இருந்துட்டு ரவி யோசிதன் சொல்லிட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபர் சார். அவர் வந்து சென்னைக்கு வந்திருக்கேன், மயிலாப்பூரில் தங்கியிருக்கேன், ஜான்குள்ள சந்திக்கலாமா அப்படின்னாரு. அண்ணன் ஆணிதர் பார்த்தண்ணே அப்படின்னு, அது ஒரு சம்பவம் நடந்ததுண்ணே அப்படின்னாரு. என்னென்னு பார்த்தா டிக்கெட் கிடைக்காம நிறைய நடுவுலலாம் உட்காந்து பார்க்குறாங்க, தரையில் உட்காந்து பார்க்குறாங்கன்னு சொன்னேன். நான் பார்த்தா நானும் எங்கள் அம்மாவும் நம்ம போய் பார்த்தேன். அந்த எடுப்பிரிவு காட்சியில் வரும்போது அண்ணன் ஒரு சைனீஸ் கம்பெனியில் தான் வந்து நாங்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். சிங்கப்பூரில் சார் பண்ணுவது. அந்த டைமில் பார்த்தா ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு வந்த ஒரு சினிமாட்டோகிராஃபர் சார். அவன் வந்து ஒரு HDTV கேமரா அவங்க வந்திருக்காங்க. நாங்கள் வாங்கின கம்பெனிக்காரர் என்ன பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி ஒரு கேமரா வாங்கிட்டு தான் வந்து ஒரு குரூப் வந்து ஸ்ரீலங்காவில் போயிட்டு ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வேணா நீங்கள் வந்து அதை அவருடைய அவுட்புட் பாருங்கன்னு சொல்லி என்ன பண்ணால் நேராக எடிட்டிங் ஸ்டுடியோக்கு வந்துட்டாங்க சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.